அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, அடுத்த பதிவு ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் பதிவாக இருக்கும். பிரிட்டன், பிரான்ஸ் எலெக்ஷன்ஸை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மாற்றம். அந்த பதிவு நாளைக்கு வியாழக்கிழமை வெளியாகும். இன்னைக்கு முக்கியமான தமிழக அரசியல் நிலவரத்தை பத்தி பார்க்கலாம். அப்படின்னு பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயிச்சாங்க திமுக. 2019 ஒரு இடத்துல தோத்தாங்க. இப்ப அதுவும் இல்லை, கம்ப்ளீட் ஸ்வீப்னு வச்சுக்கோங்களேன். பாஜக வேற தனி மெஜாரிட்டி இல்லை, கூட்டணியோட தான் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். அப்ப எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, ரொம்ப உச்சத்துல இருப்பாங்க திமுக, எதிர்கட்சிகளுடைய பலம் வேற முன்ன இருந்ததை விட நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் வேற எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றார், ரொம்ப துடிப்போட செயல்படுகின்றார். 99 சீட்ல ஜெயிச்சுக்கிறாங்க காங்கிரஸ். எதிர்கட்சிகள் எண்ணிக்கை ஒரு கணிசமான அளவுல இருக்கு பாராளுமன்றத்துல. அதனால மோடி அவர்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் எதையும் பண்ண முடியாது. அப்போ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி உச்சத்துல இருக்க வேண்டிய திமுக இன்றைக்கு ரொம்பவே சப்டியூடா இருக்குது, பேக் ஃபுட்ல ஆடுது அப்படின்றது எல்லாருக்குமே புரியுது இல்லையா? இதை இன்னும் சுருக்கமா விளங்க வைக்கணும் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி திமுக, தேர்தலுக்கு பின்னாடி திமுக அப்படின்றத நீங்க ஒரு கம்பேர் பண்ணி பாருங்க. தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, தமிழகத்துல இருக்க அமைச்சர்களோ இல்ல எம்பிக்களோ அவங்க ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்து கொள்வது, இல்லைன்னா கட்சி விழாக்கள்ல கலந்து கொள்வது, ஆர்எல்ஸ் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது, இந்த பக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை இல்லாட்டா அதிமுகவை எதிர்த்து ஏதாவது கருத்து சொல்வது, இப்படின்னு ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. ஏப்ரல் 19 எலெக்ஷன் முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அமைதின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூட அதை பேசி இருந்தோம். பல அமைச்சர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியல. சரி, எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன்ன்றது 1 or 2 days தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் அதை பத்தின பேச்சே காணும். ஆனா பாஜக பதவி ஏற்ற பிறகு இப்ப பாருங்க, மந்திரிகள், எம்பிக்கள் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி பத்தின தகவல்களோ இல்ல ஸ்டேட்மெண்ட்டோ ஏப்ரல் 19க்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப தெரியும் உங்களுக்கு. கரெக்ட், என்னாச்சு, ரொம்பவே சைலண்டா இருக்காங்க திமுக சைட்ல அப்படின்றது டக்குன்னு புரியும் எல்லாருக்கும். அடுத்தது பேக் ஃபுட்ல ஆட வேண்டிய கட்டாயம். ஒண்ணு கள்ளக்குறிச்சி சம்பவம், அதை தொடர்ந்து சமீபத்துல பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களது படுகொலை. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தையாவது ஓரளவுக்கு ஏதோ ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா இந்த படுகொலைய அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்றதுன்னு கூட தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க திமுகல. இது நல்லாவே தெரியுது. ஆனா இப்போ திமுகவுக்கு இருக்கின்ற பெரிய ஒரு கவலை என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியை விட்டு வெளியேறுமா அப்படின்னு கேட்கலாம். என்னங்க, தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க இந்த கூட்டணி, ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கின்றது. இந்த நேரத்துல திருமா அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுவாரா அப்படின்னா, வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது விசிக அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இனிமேலும் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்தால் சீட்டு ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது வேற. ஆனா ஒட்டுமொத்தமாக அரசியலில் இரலவென்ட் ஆயிருவார் திருமா அப்படின்றது அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. போன பதிவிலே நம்ம இதை பத்தி ஒரு கோடு காமிச்சிருந்தோம். கோர்ட்ல கேட்டிருக்காங்க, வேங்கை வயல் அந்த சம்பவம் நடந்து எத்தனை நாளாவது, இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லை, யாருமே கைது செய்யப்படவில்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட்னாங்க, அதுக்கப்புறம் வாய்ஸ் டெஸ்ட்னாங்க, அதெல்லாம் செய்தி வந்ததுங்க. 2 வருஷம் ஆயிருக்குல்ல, என்ன நடவடிக்கை? யாருமே அதுக்கு பொறுப்பு இல்லையா? எவ்வளவு கேவலமான ஒரு சம்பவம். மனுஷனாங்க அவன் இந்த மாதிரி பண்ணவன். அதை கண்டுபிடிக்க முடியாம காவல்துறை திணறுகிறதா, இல்ல ஏதாவது ரெஸ்ட்ரைன்ஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கா? இதுதான் பெரிய கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையில நாங்க பாத்தீங்களா, சில மணி நேரங்களுக்குள்ளாயே அந்த குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வேங்கை வயல் 2 வருஷம் ஆயிப்போச்சு இல்லைங்க, இன்னுமா எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்குது. சரி, அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் அவர் போயிட்டு ஏதாவது ஆறுதல் சொன்னாரா இத்தனை நாள்ல? யோசிச்சு பாருங்க. இதை கேட்டீங்கன்னா உடனே மணிப்பூர் போனாரா அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க, லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்ட். நான் கேட்கிறேன், இந்த வேங்கை வயல் சம்பவத்துக்கோ இல்ல கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கோ பிரதம மந்திரி நேரா பார்த்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உடனே என்ன சொல்லியிருப்பாங்க? சட்டம் ஒழுங்குன்றது மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது,
பிரதமர் எப்படி இதுல நேரடியாக தலையிடலாம்? இது மாநிலத்தின் உரிமைகளை பறிப்பது போல் இருக்கின்றது. அதனால பாஜகவின் எதேச்ச அதிகார போக்கை கண்டிக்கிறோம். பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு எல்லாமா சேர்ந்து கோஷம் போட்டிருப்பாங்கல்ல. அப்ப மணிப்பூர் மட்டும் என்ன தொக்கா? அதுவும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தானே. அங்க மட்டும் ஏன் பிரதமர் போகணும் அப்படின்னு சொல்றீங்க? சொல்லப்போனா மணிப்பூர்ல இதற்கு முன்னாடியும் பல நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆனா அப்பெல்லாம் காங்கிரஸ் பிரதமர்கள் போய் பார்த்தாங்களா அப்படின்னா அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சரி விடுங்க, இதுக்கு அது அப்படின்ற கேள்வியெல்லாம் நாம கேட்க வேண்டாம். ஆனா கேள்வி கேட்கிறவங்க சரியான முறையில கேட்கிறாங்களா, அது நியாயமா அப்படின்றத சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? ஆம்ஸ்ட்ராங் அவர்களது படுகொலை அப்படின்றது ஒண்ணு எப்படி அப்ரோச் பண்றது, டீல் பண்றதுன்னு தெரியாம திமுகவினர் குழம்பி போயிருந்தாங்க பிகினிங்ல. அடுத்தது ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது ஒரு மாதிரியான குற்றச்சாட்டுகளை, அவர் ரவுடி, கட்ட பஞ்சாயத்து பண்றவரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அள்ளி தெளித்து கொண்டு வந்தார்கள்ன்றதை நம்ம பார்க்கணும். அப்கோர்ஸ் சோசியல் மீடியால என்னங்க கண்ட்ரோல் இருக்கு, யார் ஒன்னா இது ஒன்னா பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய சோசியல் மீடியா பிரசன்ஸும் இருக்கு. ஏனோ அவங்க ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்கு எல்லாம் இந்த டெக்னாலஜி தெரியாது அப்படின்லாம் யாராவது நினைச்சாங்கன்னா அது வடிகட்டின முட்டாள்தனம். சோசியல் மீடியாலையும் ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும் போது அந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது அப்படின்றதுக்கு இதுதான் சரியான உதாரணம். சரிங்க, நான் கேட்கிறேன், ஒரு ரவுடியா இருந்தா மட்டும் அப்ப அதை கொலை பண்ணதை சரின்னு சொல்லிட முடியுமா? எப்படியே இதெல்லாம் ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? அவர் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அவருக்காக நீங்க பறிஞ்சுக்கிட்டு பேசாதீங்க அப்படின்னு கமெண்ட்லயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பாருங்க, சட்டப்படிதான் எதுவாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓ, கொலைவாளினை எடுடா மிக கொடியோர் செயல் அறவே அப்படின்னு பாடினாருங்க. கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாமே அந்த ஒரு அரசு சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டுமே தவிர தனி ஒரு மனிதன்லாம் நான் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறேன் அப்படின்றதுக்கு எங்கேயுமே எந்த காலத்திலையும் இடம் கிடையாது. அப்படி இருந்துச்சு இது பழிக்கு பழி வாங்கும் கொலை, இது முன்விரோதம் அப்படின்னு சொன்னா இதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஆக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோபம் அப்படின்றது இப்ப ஆட்சிக்கு எதிரான ஒரு கருத்தாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இது திருமாவர்களுக்கும் புரிஞ்சிருக்கு. அதனால தான் அரசாங்கத்தோட ஸ்டாண்ட அவர் ஃபாலோ பண்ணாம, திமுகவுடைய நிலைப்பாட்டை ஃபாலோ பண்ணாம, முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவர்களை அப்படின்னு சொல்லும் போது இவர் உண்மையான குற்றவாளிகள் இவர் இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இதுல திருமாவர்கள் மேலும் களங்கம் ஏற்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருங்க. நீங்க இது மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு சொன்னா களங்கம் ஏற்படும் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியுது. மேலும் களங்கம் அப்படின்னு சொன்னா அப்ப ஏற்கனவே கொஞ்சம் களங்கம் வருகுது, அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் வருது. இதுதானே அர்த்தம். இந்த வார்த்தைகளுக்கு இந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் இனிமேலும் திமுகவுக்கு தொடர்ந்து முட்டு கொடுத்து கொண்டிருந்தால், திமுகவுக்கு ஆதரவாக வாய் மூடி மௌனமாக இருந்தால், தேர்தல்ல வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம், மாறி மாறி வரும். பல வருடங்கள் தொடர்ந்து தோல்வியே கண்டவர்கள் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். பல வருஷங்கள் ஜெயிச்சவங்க தோத்து போறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா அரசியலில் இருந்து ஒதுக்கப்படுவது அப்படின்றது ரொம்பவே மோசமான ஒரு சிச்சுவேஷன். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க பாருங்க, இவருக்கு இவரு பதவி இது மட்டும்தான் முக்கியம், மக்களை பத்தி கவலை இல்லை, வேங்கை வயல் நாங்குநேரி அப்படின்னு தொடர்ந்து ஏராளமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவர் இன்னும் கூட்டணியை விட்டு வெளில வராம அவங்களுக்கு முட்டு கொடுத்து நிற்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்போ சுயநலத்துக்காக மட்டுமே அரசியல் செய்கிறார். அவருக்கு எம்பி பதவி வேணும், முதல்ல எம்எல்ஏ பதவி வாங்கி எலெக்ஷன் இருந்தாரு, அப்புறம் எம்பி பதவி வாங்கி ஜெயிச்சாரு, இப்ப தொடர்ந்து 2வது முறையா எம்பி ஆயிட்டாரு. சோ இதுதான் அவருக்கு முக்கியமே தவிர மக்கள் முக்கியம் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதுதான் நான் சொன்னது அரசியலில் இரலவெண்டா போவது அப்படின்னு. இந்த நேரத்துல பார்க்கணும், பா ரஞ்சித் அவர்கள் அவர் நேரடியாகவே அந்த கேள்வியை கேட்டார். நான் இவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக திமுகவுக்கு ஓட்டு போட்டேங்க, ஏன்னா ஓட்டு போடுறது அது மட்டும்தான் சமூக நீதியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு திமுகவால என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? நேரடியான கேள்வி இது. சமூக நீதி சமூக நீதின்னு பேசுறாங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் திமுக இருக்காங்க, எத்தனை மந்திரி பதவிகள் கொடுத்திருக்காங்க, ப்ரொபோர்ஷனேட்டா பாருங்க. பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அரௌண்ட் ஒரு 20% சட்டமன்ற தொகுதிகள் தனி தொகுதிகளாக ரிசர்வ் செய்யப்படுகின்றன.
இப்போ அதே மாதிரி மந்திரி சபையில 20% இடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றதா? அடுத்தது முக்கியமான கேள்வி, என்ன மாதிரியான போர்ட்போலியோ கொடுக்குறீங்க அவங்களுக்கு? வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த ஆதி திராவிடர் நலத்துறை, இல்லைன்னா கால்நடை, இல்லைன்னா மீன்வளத்துறை, இந்த மாதிரியான துறைகளைத்தான் கொடுக்கறதுன்றத நம்ம பார்த்துட்டு வரமே தவிர, ஏங்க ஒரு தடவை ஒரு போலீஸ் மந்திரி ஆக்குங்க, ஒரு தடவை நிதி மந்திரி ஆக்குங்க, இல்ல ஒரு தொழில்துறை அமைச்சர் ஆக்குங்க. இந்த மாதிரி முக்கியமான பதவிகளை கொடுக்கலாம்ல. அந்த பிடபிள்யூடி, அந்த பொதுப்பணித்துறை அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி, இப்ப அதை நீர்வளத்துறை அப்படின்னு மாத்திருக்காங்க. ஏன் அந்த பதவிகளை கொடுக்க கூடாதா? இப்படி இன்சிக்னிபிகன்ட் போர்ட்போலியோ மட்டுமே கொடுக்கறதுக்கு தான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோமா அப்படின்றதுதான் இன்னைக்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இப்போ திருமாவர்களுக்கு இருக்கிற டைலமா இதுதான். தொடர்ந்து திமுகவுடனே இவர் இணைந்திருந்தால், அப்ப மக்களுடைய கோபம் திமுகவுக்கு எதிராக மட்டும் இல்ல, விசிகாவுக்கு எதிராகவும் மாறும். அதே சமயத்துல அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இன்னும் சிலரும் இப்போ சீன்ல வராங்க அப்படின்னு சொல்லும் போது, இது இருமுனை தாக்குதல் விசிகா திருமாவர்களை பொறுத்த வரைக்கும். அப்ப இதுக்கு அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்றதுதான் கேள்வி. சரி சார், அப்படியே பார்த்தாலும் திமுகல கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆனாலும் 2026 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுகவை விட்டு வெளியே வராது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய கணக்கெல்லாம் பாராளுமன்றம் தான். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல்களை பத்தி அவங்க கவலையப்பட்டது கிடையாது. பார்லிமெண்ட்டும் எங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு. பட் இப்ப ஏன் அது முக்கியம்னா, எப்படியாவது இந்த என்டிஏல ஒரு கூட்டணியில குழப்பத்தை உண்டாக்கி, அது ஒண்ணு சந்திரபாபு நாயுடுவோ இல்ல நிதிஷ்குமார் அவர்களோ வெளில வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆட்சி கவிழுமா, நாம ஆட்சிக்கு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, திமுகவுடைய எம்பிக்கள் பலம் அப்படின்றது காங்கிரஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 4 வருடங்களுக்காவது திமுகவை விட்டு கூட்டணியிலிருந்து வெளில வர மாட்டாங்க காங்கிரஸ். ஆனால் விசிக அப்படின்றது சமீபத்துல சீமான் அவர்கள் தான் கேட்டிருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். விசிகாவோட காங்கிரஸ் ரொம்ப பலம் வாய்ந்த கட்சியா? விசிகாவுக்கு 2 சீட்டு குத்துக்கிறாங்க, காங்கிரஸுக்கு 10 சீட்டு குத்துக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ மக்கள் மனசுல இது போய் ரீச் ஆகுதா இல்லையா? நீங்க சொல்றீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் நாங்க கட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த 2 சீட்டுக்காக தன்மானத்தை அடகு வைக்க வேண்டுமா? சரி சார், அப்போ கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், திமுகவுடனே இருக்கும்போது விசிக மட்டும் வருவதனால் என்ன பெருசா பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, இன்னைக்கு சொல்றேன், விசிக திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தது அப்படின்னு சொன்னா, எப்ப வந்தாலும் அதற்கு பிறகு திமுக அந்த லேம் டக் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த எலெக்ஷன் வர நேரத்துல அமெரிக்கால தான் பெருசா பேசுவாங்க. அந்த எலெக்ஷன் இயர்ல பாத்தீங்கன்னா பெருசா பாலிசி டிசிஷன் எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஒன்றும் பண்ணாம அப்படியே ரைட்டு ஓட்டிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் லேம் டக் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இன்னைக்கு விசிக எம்எல்ஏக்கள் கூட்டணியை விட்டு வெளில வந்தா, ஐயோ இந்த அரசு கவுந்துரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தனியாகவே மெஜாரிட்டி இருக்கு திமுகவுக்கு. ஆனா பெர்செப்ஷன், அப்போ திமுகவின் செல்வாக்கு சரிய தொடங்கி விட்டது அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் பெருசா செட் ஆயிடும். அடுத்தது நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் இதுதான். திருமாவர்கள் தனியா இருந்தா 1% ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம். ஆனா ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ்ல சேர்ந்தாருன்னு சொன்னா அவரால் கிட்டத்தட்ட ஒரு 10-12% வாக்குகளை ஸ்விங் பண்ண முடியும். சோ அந்த ஒரு பெரிய இழப்பு திமுகவுக்கு நேரிடும். இப்ப சிக்கல் எங்கன்னா, இது திமுகவுக்கு தெரியும், விசிகாவுக்கும் தெரியும். அதனால 2 பேரும் ஒரு பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்டுங்க நம்ம கூட்டணியிலே தொடர்வோம் அப்படின்னு முடிவெடுக்கலாம் அப்படின்னா, விசிகாவுக்கு தான் இதுல நஷ்டம், திமுகவுக்கு இல்ல. ஏன்னா விசிக அந்த கட்சியின் ஆதரவு அப்படின்றத பெருமளவு மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க நேரிடும். ஏன்னா இப்ப போட்டிக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில பெரிய அளவில் பரிச்சயம் உடையவர்கள், ஓரளவுக்கு செல்வாக்குடையவர்கள், இவங்கெல்லாம் இப்ப திருமாவர்களுக்கு போட்டியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருன்னு உங்களுக்கே தெரியும், திருமாவர்களுக்கு நல்லாவே தெரியும். கூட்டணியில இருக்கும்போது இன்கன்வீனியன்ட் கொஸ்டின்ஸை கேட்க முடியாது திருமாவர்களால. ஆனா அவருக்கு போட்டியா இருக்கவங்க அவங்க கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. அப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்றது கொஞ்சம் நஞ்சம் இல்லாம தொடச்சிட்டு போயிடும். இப்படிப்பட்ட கூட்டணிகள் தொடர வேண்டுமா அப்படின்றதுதான் திருமாவர்கள் முன்னாடி உள்ள கேள்வி. சரிங்க, அப்ப கூட்டணியை விட்டு வெளில வந்தவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கம் அதிமுக
நம்ம பாராளுமன்ற தேர்தல் போதே சொல்லியிருந்தோம். அதிமுக பண்ண பெரிய தப்பு என்னன்னா, முதல்ல பாமகவோட ஓப்பனா அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் விசிகாவில இருந்து சமிஞ்ஞைகள் வந்தாலும் அவங்க வந்து அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கல. ஒண்ணும் வேணாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, திருமா அவர்கள் எங்க கூட்டணிக்கு வந்தா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு திருமா அவர்கள் துணை முதல்வர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்க சொல்லுங்க. சோ நாளைக்கு வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. இது வந்து சந்தர்ப்பவாதம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கரெக்டுங்க. நமக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது. இல்ல ஃபார் தட் மேட்டர் திருமா அவர்கள் கூட வேணாம். பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் துணை முதல்வர் ஆக்கப்படுவார். அதே மாதிரி நிதி மந்திரியோ இல்ல வந்து போலீஸ் மந்திரியோ அந்த மாதிரி முக்கியமான 3 இலாக்காக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க அதிமுகவை. சொல்ல போனா சமூக நீதி அப்படின்னு வரும்போது திமுகவோட அதிமுக ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்காங்க, எப்பவுமே இருந்தாங்க அப்படின்றதை நம்மால சொல்ல முடியும். இன்னைக்கு திமுக சமூக நீதி அப்படின்னு பேசுறாங்களே, எத்தனை மாவட்ட செயலாளர்கள்ல வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த பதவி கொடுத்திருக்காங்க. எப்படிங்க எம்எல்ஏ தொகுதிகள்ல மட்டும் அது ஏதோ அரசியல் சட்டத்துல வந்து தனி தொகுதி அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கிறதுனால அவங்கள நிறுத்துறாங்க போல இருக்கு. ஏன் அதே மாதிரி சட்டமன்றத்துல ஒதுக்கீடு இருக்க மாதிரி மந்திரி சபையிலையும் இத்தனை % அப்படின்னு கொண்டு வாங்கல. யார் உங்களை தடுக்கிறாங்க? அதை மட்டும் எந்த கட்சியும் பேச மாட்டாங்க. அட்லீஸ்ட் கூட்டணியில இருக்க திருமா அவர்கள் போன்றவர்களாவது கேட்கணுமா வேணாமா? ஏங்க எம்எல்ஏ சீட்ல மட்டும் இவ்வளவு இருக்குது, அப்ப மந்திரி சபையிலும் இவ்வளவு கொடுங்கோ அப்படின்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி கேட்டா மட்டும் தாங்க அந்த ஒடுக்கப்பட்ட மக்களது முன்னேற்றம் அப்படின்றது மேல மேல வரும். இல்லாட்டா ரஞ்சித் அவர்கள் கேட்கிற மாதிரி கடைசி வரைக்கும் நாங்க வந்து ஓட்டு போட்டுக்கினே தான் இருக்கணுமா, இதுதான் சமூக நீதியா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? நிஜமாகவே மோடி 3.0 மத்தியில பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு அரசியல் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது, குறிப்பா தமிழகத்துல. ஆனா திமுக அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து மூவ் ஆகல. எப்படின்னா வேகமா ஓடிட்டு இருக்க ட்ரெட்மில்ல நீங்க ஸ்லோவா நடந்தா என்ன ஆகும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு நான் திமுகவை பாக்குறேன். என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷமா இருக்க கட்சி, எவ்வளோ வருஷமா அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள், அண்ணன் துரைமுருகன் மாதிரி அவர்கள்லாம் இருக்க கட்சி, எப்படி இப்படி ஒரு பாலிசி பேராலிசிஸ்ல சிக்கினாங்கோ அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. இதுல முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களது வீட்டுக்கு சென்று இறுதி மரியாதையை செலுத்தி விட்டு ஆறுதல் கூறிவிட்டு வந்திருக்கின்றார். எப்ப செஞ்சிருக்கணும்? எல்லா கட்சியில இருந்தும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. கடைசியா இவர் போறாரு. இப்ப புதுசா பதவியேற்றிருக்க கமிஷனர் வந்து சொல்லியிருக்கார், இந்த மாதிரி வந்து ரவுடிகளுக்கு எந்த பாஷை புரியுமோ அந்த பாஷையில தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு. கரெக்ட். இது என்னைக்கோ பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப ரவுடிகள் லிஸ்ட் எல்லாம் எடுக்க போறோம் அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன். இத எந்தவித சுணக்கமும் இல்லாமல் காவல்துறையின் கைகளை கட்டி போடாமல் யாரையாவது அரெஸ்ட் பண்ண, அவன் அங்க ஆளுப்பா கட்சிக்காரன்பா அப்படின்னு எந்த தலையீடும் இல்லாமல் ரவுடி லிஸ்ட்ல அதுல இருக்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடு. எந்த குற்றங்கள் நடந்தாலும் உடனடியாக செயல்பட்டு அரசியல் தலையீடு எதுவுமே இல்லாமல் யார் குத்தம் பண்ணாங்களோ அவங்களுக்கு உள்ள போடணும் அப்படின்றத செஞ்சு காட்டினா மட்டும்தான் இருக்கின்ற 2 வருஷத்துல ஓரளவுக்கு சால்வேஜ் பண்ண முடியும் திமுகவால். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா விசிகா அங்கு கண்டினியூ பண்றதும் ரொம்பவே கஷ்டம். விசிகா வெளில வந்தாச்சு அப்படின்னு சொன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்ற நிலைமை தான் திமுகவுக்கு. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.